அன்புள்ள சகோதர சகோதரிகளே, தேவனுடைய சத்தியத்தை காதுகள் கேட்க இந்த நாளிலும் கூட உங்களை தயார்படுத்தி வந்திருப்பவர்களே, உங்களை சபையின் சார்பாக வருக வருக என நான் வரவேற்கின்றேன். எல்லாம் வல்ல தேவன் உங்களுக்கு இந்த நாளிலே நீங்கள் வேண்டிக் கொண்ட ஆசீர்வாதங்களை தந்தருளும்படியாக தேவன் கிருபை செய்வாராக. வேதாகமம் நம் கையில் இருக்கிறது. அதில் அநேக பொக்கிஷங்கள் அடங்கியிருக்கிறது. அதில் சொல்லப்பட்ட காரியங்கள் நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. அதை நாம் வாசிக்கிறவர்களாக மாத்திரமில்லாமல் அதன்படி செய்கிறவர்களாக, வாழ்க்கையிலே அமல்படுத்துகிற பிள்ளைகளாக நாம் இருப்போம். ஏறக்குறைய தொழுகை ஞாயிற்றுக்கிழமைகளிலே அநேக இடங்களில் நடைபெறுகிறது. ஆனால் அநேகர் அதிலே கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலை இருக்கிறது. தேவன் உங்களுக்கு கிருபை செய்திருக்கிறார். காலையில் கூட ஒரு ஊழியக்காரரை நான் பேசி கொண்டிருந்த போது அவருக்காக ஒரு கூடும் இடத்தை நான் அவருக்கு ஆலோசனை சொன்னேன். காரணம், அவருடைய தகப்பனார் மருத்துவமனையில் இருக்கிறார். ஒரு சபையின் ஊழியக்காரருக்கு சபைக்கு போக முடியாத சூழ்நிலை இருக்கிறது. சகோதரர்களே, நாம் நன்றாக இருக்கிறோம். தேவன் நம்மை வாழ வைக்கிறார். நமக்கு ஜீவனையும் சுகத்தையும் கொடுக்கிறார். அவருடைய வேத வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது எவ்வளவு ஆழமான கருத்துக்கள் இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்படி நீங்கள் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய முற்பிதாக்களின் வாழ்க்கையிலே அற்புதமான இந்த காரியங்களை நான் உங்களுக்கு பல்வேறு காரியங்களை சுற்றி காட்ட விரும்புகின்றேன். விசேஷமாக ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு போன்ற 3 முற்பிதாக்கள் நமக்கு இருந்தாலும் அதிலே யாக்கோபின் வாழ்க்கையிலே, அவருடைய பிள்ளையாகிய யோசேப்பு வாழ்க்கையிலே நடந்த ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன். இது ஒரு ஹிஸ்டரி கிளாஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த ஹிஸ்டரி கிளாஸில் நீங்கள் படித்துக்கொள்ள வேண்டிய பாடங்கள் ஏராளம். ஏறக்குறைய யாக்கோபு அவர்கள் தன்னுடைய அண்ணனாகிய ஏசா அவர்களிடம் கோபித்து கொண்டு, அல்லது ஏற்பட்ட ஒரு சின்ன மனக்கசப்பினாலே அவருடைய பெற்றோர் அவரை உயிர் காப்பாற்ற பதான் அராம் என்கின்ற இடத்திற்கு அவர்களை அனுப்பிவிடுகிறார்கள். அவர் சென்ற விஷயம் அவருக்கு தெரியும். அந்த பதான் அராமிலே அவர் சென்று அங்கே ஏறக்குறைய அவர் இருக்கிறார். அந்த பதான் அராமிலே அவர் சென்று அவர் ஏறக்குறைய 20 வருடங்கள் தன்னுடைய மாமனார் வீட்டிலே இருந்தார் என்று ஆய்வுகள் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆதியாகமம் புஸ்தகமும் 31ஆம் அதிகாரத்திலே இதற்கான பதிவுகள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 38 முதல் இந்த வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே, இந்த 20 வருஷ காலமாய் நான் உம்மிடத்தில் இருந்தேன். உம்முடைய செம்மறியாடுகளும் வெள்ளாடுகளும் சினை அழியவில்லை. உம்முடைய மந்தையின் கடாக்களை நான் தின்னவில்லை. மறுபடியும் 41ஆம் வசனத்திலேயும் அவர் அங்கே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இந்த 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டிலே இருந்தேன். 14 வருஷம் உம்முடைய 2 குமார்த்திகளுக்காகவும் 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் உம்மிடத்தில் சேவித்தேன். 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீர். சகோதரர்களே, 20 வருட காலம் அவர் அங்கே தங்கியிருக்கிறார். அதிலே 14 வருடங்கள் ஒரு அம்மாவுக்காக ஒரு காலத்தை ஓடிட்டார். அம்மாங்க பின்னாடியே பார்த்தீர்கள் என்றால் நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. ஆனால் இவர் பியூர் லவ், உண்மையான ரொமான்ஸ், ஒரு மிகப்பெரிய ஒரு காதல் கதை. அதற்காக சம்பளம் இல்லாமல் சாப்பாடு மட்டும் சாப்பிட்டுக்கின்னு என்ன மேய்க்கிறாரு, இந்த ராஜாத்தி அம்மாவுக்காக, இந்த சீமாட்டி அம்மாவுக்காக, இந்த ராணிக்காக
உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பாருங்க. நீங்களும் உங்கள் வாலிப வயசில் இதை காட்டிலும் அர்ப்பணிச்சிருப்பீங்க. பெரும்பாலான சகோதரர்களை நான் சந்தித்து ஒரு 20 வருடம் குடும்ப வாழ்க்கைக்கு பிற்பாடு நான் கேட்கிறேன், உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த நாட்கள்ல இருந்த ஒரு சந்தோஷத்தை அவங்க வெளிப்படுத்தலை. இப்போ கொஞ்சம் அவங்க அந்த ஒரு காரியத்தில் இல்லை, சகோதரிகள் கூட. ஆனால் இங்கே நாம் பார்க்கின்றோம் 14 வருஷம் அங்கே 2 குமார்த்திகளுக்காக. அவர் ஆக்சுவலாக மேய்ச்சது சின்ன பாப்பாக்காக தான், ராகேல் அவர்களுக்காக தான். ஆனால் ராகேல் அவர்கள் அவருக்கு கிடைக்காமல் போன சூழ்நிலையிலே மாமனாரோட என்ன பண்றாரு, போயிட்டு அவரு சண்டை போடுறாரு. நான் யாருக்காக தான் மேய்ச்சேன், இந்த கண்ணு ஒரு மாதிரி கரட பார்வையா இருக்குது, இந்த அம்மாவுக்காக நான் மேய்ச்சேன், இந்த அம்மாவுக்காக நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் 7 வருஷம். நான் யாருக்காக கஷ்டப்பட்டேன், சின்ன பொண்ணுக்காக தான் கஷ்டப்பட்டேன். அப்போ மாமனார் ஒரு ஆலோசனை சொல்றாரு, பரவாயில்ல இப்பயும் ஒன்றும் கெட்டு போல, இன்னும் ஒரு 7 வருஷம் என்ன பண்ணி ஆடு மேய்ப்பா, இந்த அம்மாவையும் நான் உனக்கு தரேன். அவர் அதை விரும்பினதுனால அவர் ஏற்றுக்கொள்கிறார். இந்த அம்மாவுக்காக 14 வருஷம் அவர் ஆடு மேய்க்கிறார். அது இல்லாமல் ஒரு 6 வருஷம் அங்கே இருக்கிறார். ஆக 20 வருடங்கள் யாக்கோபு அவர்கள் அந்த ஊரிலே இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஏறக்குறைய பார்த்தீர்கள் என்றால், இந்த மாதிரி அவர் அங்கே இருந்தபோது அவர் கானான் தேசத்தை நோக்கி புறப்படுகிறார். 20 வருஷத்துக்கு அப்பாறமா. அந்த 20 வருஷத்துக்கு அப்பாறமா அவர் கானான் தேசத்தை நோக்கி புறப்படுகின்றதான அந்த காரியம் அங்கே 17 முதல் 21 வசனங்களிலே பதிவாயிருக்கிறது. ஆதியாகமம் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 17 அந்த வசனம் பதிவாயிருக்கிறது. அப்பொழுது யாக்கோபு எழுந்து தன் பிள்ளைகளையும் தன் மனைவிகளையும் ஒட்டகங்கள் மேல் ஏற்றி தான் பதாம் அராமிலே சம்பாதித்த மிருகு ஜீவன்களாகிய மந்தைகள் அனைத்தையும் தன் பொருள்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு கானான் தேசத்தில் இருக்கிற தன் தகப்பனாகிய ஈசாக்கினிடத்திற்கு போக புறப்பட்டான். சகோதரர்களே, இது ஒரு மிகப்பெரிய பேக் பிரயாணம். பதான் அராம் என்பது அவர் சென்று தன்னுடைய தாய் மாமன் வீடு. அந்த வீட்டிலே அவர் எத்தனை வருஷம் செலவு பண்ணிட்டாரு, 20 இயர்ஸ் பார்த்துருக்கல என்றார். ஒரு குழந்தை பிறந்திருந்தானா அந்த குழந்தைக்கு 20 வயசு. அதுல 14 வருடங்கள் எதற்காக போகுதுன்னு தெரிஞ்சு, இது 6 வருஷம் பார்த்தீங்கன்னா அவர் சம்பளத்துக்காக மேய்க்கிறார். அந்த 6 வருஷத்துல அவருக்கு மிகப்பெரிய அந்த 11 பிள்ளைகளை, அப்போ 11 பசங்க தான் அவருக்கு, 4 மனைவிங்க, 2 மனைவிங்க 2 மருமையாட்டிங்க, 4 பேருமே மனைவிங்க தான். இந்த 11 பசங்க கிட்டத்தட்ட இவங்க 15 பேருக்கு சாப்பாடு போடணும். அதுக்கான ஒரு பெரிய ஒரு சொத்தை அவர் சம்பாரிச்சிட்டார். எத்தனை வருஷம்? 6 வருஷத்துலேயே சம்பாரிச்சிட்டார். ஏன்னா 14 வருஷம் அவருக்கு கூலி இல்லை. தேவன் அப்படியே அவரை பயங்கரமா ஆசீர்வதிச்சார். அவர் புறப்பட்டு அங்கே பார்த்தீர்கள் என்றால் அடுத்த இடத்துக்கு வருகிறார். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்திலே 1-2 வசனங்களிலே அந்த ஊர் பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவதூதர்கள் அவனை சந்தித்தார்கள். பார்த்தீங்களா, நம்முடைய முற்பிதாக்கள் யார் சந்திச்சாங்க? தேவதூதர்கள் சந்திச்சாங்க. ரொம்ப சாதாரணமாக எழுதப்பட்டிருக்குது, ஆனால் உண்மை. யாக்கோபு அவர்களை கண்டபோது இது தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு மக்னாயிம் என்று பெயரிட்டான். சரிங்களா? தி செகண்ட் லொகேஷன், அவர் 2வது இடத்திற்கு அந்த எல்லா சொத்தோடும் அவருடைய பிள்ளைகளோடும் மனைவியோடும் வந்து சேர்ந்த இடம் மக்னாயிம் என்ற ஒரு பெயர். இந்த மக்னாயிம்ல தான் அவர் அங்கே குடியிருக்கிறாரு. அங்கே கொஞ்ச நாள் குடியிருக்கிறாரு. பின்பு பார்த்தீர்கள் என்றால் 32வது வசனம், 32ஆம் அதிகாரம் 32ஆம் அதிகாரம் 30 முதல் 32 வசனங்களிலே அவர் அடுத்த பாயிண்ட் எங்க வரார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது யாக்கோபு நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டான். திஸ் தேர்ட் லொகேஷன், பதான் அராம்,
அதற்கு அடுத்தபடியாக மக்னாயிம். இப்பொழுது அவர் வந்து தங்குற இடம் பெனியேல். பெனியேலுக்கு வந்துடுறார். அவன் பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. அவன் தொடை சுலுக்கினாலே நொண்டி நொண்டி நடந்தான். ஆக்சுவலா இங்கதான் அவருக்கு இஸ்ரேல் என்ற பெயரே வருது, பெனியேல். சகோதரர்களே, இந்த இடத்தை விட்டு மறுபடியும் ஒரு லொக்கேஷனுக்கு போயிட்டு வாழணும்னு நினைக்கிறாரு. அப்படி அவர் அடுத்த லொக்கேஷனுக்கு போற இடம்தான் ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வசனங்களிலே அது சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு பதான் அராமிலிருந்து வந்த பின் கானான் தேசத்தில் இருக்கிற சாலேம் என்னும் சீகேமுடைய பட்டணத்திற்கு அருகே சென்று பட்டணத்திற்கு எதிரே கூடம் போட்டான். அது இடம் பேர் சாலேம், அதற்கு இன்னொரு பெயர் சீகேம். அந்த பட்டணத்திற்கு அங்கு போட்டான். தான் கூடாரம் போட்ட வெளியின் நிலத்தை சீகேம் தகப்பனாகிய எமோரியன் புத்திரர் கையிலே 100 வெள்ளி காசுக்கு கொண்டு அங்கே ஒரு பலிப்பிடத்தை கட்டி அதற்கு ஏன் எல்லோகே இஸ்ரேல் என்று பெயரிட்டான். திஸ் இஸ் த 4th லொகேஷன். அவர் வரார், தன்னுடைய பிள்ளைகளோடு அவர் வரார். இந்த இடத்துல அவருக்கு நிறைய ஆடு மாடுகள் இருக்கிறது, காசு சம்பாதிக்கிறாரு. அவர் 100 வெள்ளி காசு கொடுத்து ஒரு இடம் வாங்குறாரு. அந்த வெள்ளி காசு கொடுத்து வாங்கின இடத்துல தான் ஒரு பலிப்பீடத்தை கட்டுறாரு. அந்த பலிப்பீடத்திலே அவர் தேவனுக்காக பலிகளை இடுகின்ற ஒரு இடமாக அது மாறுகிறது. அந்த இடத்திலே பார்த்தீர்கள் என்றால் ஒரு மகளும் அவருக்கு இருக்கிறார்கள், தீனாள் என்று. ஆகவே இந்த 16 பேருக்கு சாப்பாடு போடணும். ஆகவே இப்பேற்பட்டதான ஒரு சூழ்நிலையிலே யாக்கோபு அவர்கள் தங்களுடைய பிரயாணத்தை மேற்கொள்ளுகிறார். சகோதரர்களே, அவர் அடுத்தபடியான ஒரு லொக்கேஷனுக்கு வரார். அந்த லொக்கேஷன் ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிப்பிடத்தை உண்டாக்கு என்றார். அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோட கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். நாம் எழுந்து எங்க போவோம்? பெத்தேல், அங்க போவோம். திஸ் இஸ் த லொகேஷன். அடுத்தபடியா அவர் குடியிருக்கிற இடம். நான் உங்களுக்கு பதான் அராமிலிருந்து அவர் எவராக எந்தெந்த லொகேஷன்ல எல்லாம் தன் குடும்பத்தோடு குடியிருந்தார். சில பேர் சொல்றீங்க, நாங்க எங்க ஊரை விட்டு வரமாட்டோம், எங்க சொந்த ஊர் இதுதான், எங்க சொந்த ஜனங்க இதுதான், நாங்க இந்த ஊரை விட்டு தான் இருப்போம். ஆனால் பரிசுத்தவான்கள் தேவன் சொல்லுகிற இடங்களிலே அவர்கள் குடியிருந்தார்கள். அவர்கள் எங்கே சென்றாலும் அந்த இடம் ஆசீர்வதிக்கப்பட்டது. தேவன் அந்த இடங்களை ஆசீர்வதித்தார். தேவன் அவர்களுக்கு நன்மைகளை செய்தார். தேவன் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிற்பாடாக தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றும் வண்ணமாக அவர்களை எங்கே போக சொல்லுகிறாரோ அங்கே அவர்கள் போனார்கள் என்பதை நாம் அறிவோம். 35ஆம் அதிகாரத்திலே அங்கே மறுபடியுமாக ஒரு பயணம். அந்த பயணம் எங்கே என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு பெத்தேலை விட்டு பிரயாணம் புறப்பட்டார்கள். எப்பிராத்தாவுக்கு வர இன்னும் கொஞ்சம் தூரமா இருக்கும் போது, அதை தான் அங்கே சொல்லுகிறார். அங்கே பார்க்க தெளிவாக சொல்லுகிறார். மறுபடியும் எப்பிராத்தாவுக்கு அவர்கள் பிரயாணம் செய்கிறார்கள். ராகேல் அங்கே பிள்ளை பெற்றாள். பிரசத்தில் அவளுக்கு கடும் வேதனை உண்டாயிற்று. பிரவசிக்கும் போது அவளுக்கு கடும் வேதனையாயிருக்கையில் மருத்துவச்சி அவளை பார்த்து, பயப்படாதே, இந்த முறையும் புத்திரனை பெறுவாய் என்றாள். மரண காலத்தில் அவள் ஆத்மா பிரியும் போது அவள் அவனுக்கு பெனானி என்று பெயரிட்டான். அவன் தகப்பனும் அவனுக்கு என்னன்னு பெயரிட்டாரு? பென்யமீன். சகோதரர்களே, இங்கேதான் ராகேல் அவர்கள் அங்கே அந்த மரணத்தை தழுவுகிறார்கள். சகோதரர்களே, நல்லா கவனிச்சிங்கன்னா அவங்க அடக்கம் பண்ணிடுறார். ஆனால் இந்த பிதாக்களின் வரலாறுகளை நீங்கள் படிப்பீர்களானால் ஈசாக்கும் சரி, யாக்கூபும் சரி, ஏன் யோசேப்பும் சரி, தன்னுடைய உடல் அங்கே ஆபிரகாம் அவர்கள் வாங்கிய பக்பேலாவின் கொகையிலே தான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை உடையவர்களாக இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அப்போ இந்த மாதிரி யோசனைகள் இருக்கிறது. நாம் எங்கே வென்றும் வாழலாம், எப்படி வேணாலும் வாழலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக, தேவனுடைய
அவருடைய அந்த நிழலிலே வாழ வேண்டும் என்றுதான் பரிசுத்தவான்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். அவருடைய நினைப்பெல்லாம், அவருடைய எண்ணம் எல்லாம், அவருடைய ஏக்கம் எல்லாம் தெய்வீகத்தையே சார்ந்திருந்தது. தாங்கள் வாழ்ந்தாலும் தேவனுடைய வாழணும், தாங்கள் மரித்தாலும் தங்கள் உடல்கள் தங்கள் பிதாக்களோட சேர்ந்து அவர்கள் புதைக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். அவர்கள் எண்ணமெல்லாம் சித்தமெல்லாம் தேவனை நோக்கியே இருந்தது. உலகம் அவர்களுக்கு பெருசாக தெரியவில்லை. அவர்கள் இவ்வாறான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்ததை நாம் பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நாம் இங்கே பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட காரியங்களை நாம் இங்கே பார்க்கின்றோம். சகோதரர்களே, இங்கே நாம் பார்க்கும்போது அருமையான அந்த ராகேல் அவர்களுக்கு 2 பிள்ளைகளை பிறக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அந்த பார்த்தீர்கள் என்றால் பிள்ளைகள் எப்பேற்பட்டவர்களாய் இருந்தார்கள் என்று நாம் பார்க்கும்போது, இந்த அருமையான மகனாகிய யோசேப்பு அவர்கள் பதான் அராமிலே அவருக்கு பிறந்ததை நாம் பார்க்கின்றோம். பதான் அராமிலே அவர்களுக்கு ராகேல் அவர்களுக்கு பிள்ளையாக பிறக்கிறார். யார் என்றால் யோசேப்பு. இப்படிப்பட்டதான ஒரு பார்த்தீர்கள் என்றால் பிள்ளையை குறித்ததான பதிவுகள் அங்கே ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணமும், அந்த பெயருக்கான காரணமும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 22 முதல் 25 வசனங்களிலே அந்த வசனங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தேவன் ராகேலை நிலைத்தருளினார். அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும், இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்று சொல்லி, அவனுக்கு என்ன பேர் வச்சாங்க? எனக்கு இன்னொரு பிள்ளையும் தருவாரு, அது மட்டும் இல்லாம என் நிந்தையை நீக்கினார். அதனால இவருக்கு என்ன பேர்? அவருக்கு அந்த அம்மாவுக்கு ஃபர்ஸ்ட் பையன் அவர் தான். 14 வருஷம் அந்த அம்மாவுக்காக ஆடுகள் மேய்த்து இந்த குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை தான் யோசேப்பு. அந்த குழந்தை வளருகிறது. இந்த குழந்தை பார்த்தீர்கள் என்றால் அவிடமாக இருக்கிறது. இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையிலே தான் இந்த சரித்திரத்தை உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்புகின்றேன். அந்த சரித்திரத்தில் இருக்கும் எப்பேற்பட்ட பாடங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம் என்பதை தான் இந்த காலை வேளையிலே உங்களுக்கு வரலாற்று சம்பவங்களை பார்க்கிறோம். அவர்கள் எங்கிருந்து எந்த இடத்துக்கு எந்தெந்த சூழ்நிலையிலே குடியிருப்பின் எல்லைகளை தேவன் எவ்வாறாக குறித்து கொண்டே போகிறார். அவர்கள் எங்கிருந்து இப்பேற்பட்டதான காரியங்களை பார்த்தீர்கள் என்றால் செய்கிறார்கள். எப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை அவர்கள் இவ்வாறாக யோசிக்கிறார்கள், எப்படிப்பட்ட ஒரு காரியங்களை அவர்கள் சிந்திக்கிறார்கள், தேவன் எப்பேற்பட்டதான ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு அருளினார் என்பதை நாம் பார்க்கின்றோம். இப்பொழுது நாம் 37ஆம் அதிகாரத்திலே யோசேப்புக்கு வயது என்ன என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அங்கே எப்பேற்பட்டதான ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். யாக்கோபு 37ஆம் அதிகாரம், யாக்கோபுடைய சந்ததியில் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்புக்கு என்ன வேலைதான்? ஆடுகள் மேய்த்து கொண்டிருக்கும் வேலைதான். அப்போ அவருக்கு வயசு என்ன? 17. இந்த 17 வயதிலே ஒரு பிள்ளை இங்கே இந்தியாவில் இருக்குமானால் அது +2 படிக்கிறார். எப்படி இது 5வது வயசுல தான் ஒரு குழந்தைய ஸ்கூல்ல சேர்ப்பாங்க. அப்போ 12 வகுப்புகளை அதோடு நீங்க சேர்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு என்ன வயசு? 17 வயசு. 17 வயசுன்னா அவங்க ஏறக்குறைய +2 படிச்சுட்டு இருப்பாங்க, அல்லது ஃபர்ஸ்ட் இயருக்கு ரெடியா இருப்பாங்க, காலேஜ் போகிறது. இதுதான் அந்த வயசினுடைய காரியம், ஒரு டீனேஜ். இந்த டீனேஜில் தான் பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் எப்பேற்பட்டதான ஒரு சூழ்நிலையிலே இருந்தார்கள் என்று பார்க்கும்போது, அவர்கள் எப்ரோனிலே தங்கி இருக்கிறார்கள். இப்பொழுது அவங்க தங்கியிருக்கிற இடம் என்னது? எப்ரோன். இந்த எப்ரோன்ல தான் அவங்க பார்த்தீங்கன்னா தங்கி இருக்கிறாங்க என்று பார்த்தீர்கள் என்றால் 37ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது. அப்பொழுது அவன் என்று நாம் யாக்கோபு, அவன் என்பது அங்கு யாக்கோபை சொல்லுகிறது, நீ போய் உன் சகோதரனுடைய சேமம் எப்படி என்றும் ஆடுகள் எப்படி இருக்கிறது என்று பார்த்து எனக்கு மறு செய்தி கொண்டு வா என்று அவனுக்கு சொல்லி
எபிரோன் பள்ளத்தாக்கிலே இருந்து அவனை அனுப்பினான். அந்த இடம் அவன் குடிந்த இடம் என்னது? ஹோம்லேண்ட் பேர் என்ன? எபிரோன். சகோதரர்களே, நல்லா தெரிஞ்சுக்கணும் அந்த வசனங்களை. அவங்க எங்க குடியிருந்தாங்க, எங்கிருந்து இந்த மாதிரி பயணங்கள் மேற்கொள்ளப்படுகிறது. இது ஹிஸ்டரி எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. எபிரோன்ல தான் அவங்க தங்கியிருக்கிறாங்க. எபிரோன்ல அவங்க தங்கியிருக்கும் போது அவங்க பார்த்தீர்கள் என்றால் எங்கே அனுப்புறாங்க, எங்க தங்கியிருக்கிறாங்கன்ற இடமும் அங்க பதிவாயிருக்கிறது. அந்த இடம் பார்த்தீர்கள் என்றால் அங்கே சீகேம் என்று அங்கே பார்த்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சீகேமிலே பார்த்தீர்கள் என்றால் அவர் போறார். இந்த இடம் எவ்வளவு தூரம்? சீகேம் டோட்டான் என்ற ஒரு அடுத்த இடம் வருகிறது. இந்த எபிரோனுக்கும் இந்த சீகேம் என்கின்ற என்று சொல்லப்பட்டதான இந்த இடத்திற்கும் எவ்வளவு தூரம்? எப்பேற்பட்டதான ஒரு பார்த்தீர்கள் என்றால் காரியம் 50 மைல் தூரம், 80 கிலோமீட்டர் தொலைவில் அவர்கள் ஆடு மேய்கள். அவங்க எங்க இருக்கிறாங்க? 80 கிலோமீட்டர்ஸ், கிட்டத்தட்ட 50 மைல் தூரம். ஒரு 17 வயசு மகனை தனியாக என்ன பண்றாரு? அவரு அனுப்புறாரு. யாரை பார்க்க அனுப்புறாரு? தன்னுடைய மற்ற சகோதரர்கள் ஏறக்குறைய 10 பேர் அங்கே இருக்கிறார்கள். அவர்கள் 4 பார்த்தீர்கள் என்றால் மனைவிகள், மறுமனையாட்டிகளுடைய பிள்ளைகள் அவங்க அங்க குடுமி இருக்கிறாங்க, அனுப்புறாரு. அவங்க எங்கேருந்து புறப்பட்டு போறாங்க என்றால் எப்ரோனிலிருந்து புறப்பட்டு போறாங்க. எங்க போறாங்க? இந்த இடத்துக்கு போறாங்க. வயசு என்ன? 17 வயசு. சகோதரர்களே, நாம் சில கடைகளுக்கு கூட பிள்ளைகளை அனுப்புறவங்க மறுக்கிறாங்க. ஆனால் ஒரு பிள்ளை, அந்த பிள்ளை எப்பேற்பட்டதான ஒரு இடத்திற்கு போகிறார் என்று பார்க்கும்போது, எப்பேற்பட்ட இடத்துக்கு போறாரு? அவரு ரொம்ப தூரம் போறார். யார் பேச்சு கேட்டு போறாரு? அப்பா பேச்சை கேட்டு போறார். சகோதரர்களே, நாம் இந்த வசனங்களை நன்றாக வாசிக்கும் போது 17வது வசனத்திலே, அந்த மனிதன் அவர்கள் இடத்திலிருந்து போய்விட்டார்கள், தோத்தானுக்கு போவோம் என்று அவர்கள் சொல்ல கேட்டேன் என்றான். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை தொடர்ந்து போய் அவர்களை தோத்தானிலே கண்டுபிடித்தான். இந்த தோத்தான் சீகேம்ல இருந்து எவ்வளவு தொலைவு அப்படின்னு பார்த்தா ஏறக்குறைய 24 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. அப்ப இவர் ஏறக்குறைய 104 கிலோமீட்டர் தூரம் வந்துட்டார். வீட்டுல இருந்து 104 கிலோமீட்டர். நீங்க இங்க போர்டு பார்த்தீங்கன்னா காக்கலூர்ல திருப்பதி 100 கிலோமீட்டர் போட்டிருக்கு. இங்கிருந்து திருப்பதி எவ்வளவு தூரம்? 100 கிலோமீட்டர்ஸ் எக்ஸாக்டா. எப்படி போனோம் அதுக்கு? திருத்தணி. திருத்தணி எவ்வளவு தூரம்? 39 கிலோமீட்டர் திருவள்ளூர்ல இருந்து திருத்தணி. திருத்தணியிலிருந்து எப்படி போனோம்? நகரி போனோம். அது எவ்வளவு தூரம்? 18 கிலோமீட்டர் திருத்தணியிலிருந்து. நகரிலிருந்து எங்க போனோம்? புத்தூர் போனோம். அங்க எத்தனை கிலோமீட்டர்? 13 கிலோமீட்டர். புத்தூர்ல இருந்து எங்க தடுக்கை போகணும். தடுக்கு 10 கிலோமீட்டர். அதுக்கு பார்த்தீங்கன்னா 9 கிலோமீட்டர். அங்கிருந்து நீங்க நேரா தடுக்குல இருந்து போனீங்கன்னா நேரா ரேணிகுண்டா, நடுவில் நிறைய ஊர்கள் இருக்கிறது. ரேணிகுண்டா, இந்த ரேணிகுண்டாவுக்கு போயிட்டீங்கன்னா ரேணிகுண்டால இருந்து எங்க போன? நேரா திருப்பதி. எவ்வளவு தூரம் இது? 100 நான் சொல்றது மலை இல்லை, மேல இருக்கிற மலையை நான் சொல்லவில்லை, ஊர். அங்கிருந்து மலைக்கு ஒரு 24 கிலோமீட்டர். சகோதரர்களே, இதை நீங்கள் மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா இவ்வளவு தூரம் போயிட்டு இருக்கிறாரு. ஒரு சின்ன வயசு தான். அவங்க அப்பா லாஸ்டா அதை தான் சொல்றாரு, கூப்பிட்டு யோசேப்பு, யோசேப்பு நீ என்ன பண்ற? ஆனால் யோசேப்பின் குடும்ப சூழ்நிலைகள் எவ்வாறு இருக்கிறது என்றால் வேதாகமம் படம் பிடித்து காட்டுகிறது. அவருடைய சகோதரர்கள் துஷ்ட பிள்ளைகளாக இருந்தார்கள், மறுமனையாட்டிகள் துஷ்ட பிள்ளைகளாக இருந்தார்கள். அவர்களை குறித்து அவர் கரெக்டாக அவங்களிடத்துல சொல்லுவார். அதனால அவர்களுக்குள் பகை இருந்தது என்று வசனம் பேசுகிறது. சகோதரர்களை 37ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அது பதிவாயிருக்கிறது. அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனை ஆட்டைகளின் குமாரரோட இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். 3ஆம் வசனம், இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவன் அதிகமாக நேசித்து அவனுக்கு பல வருடமான அங்கியை செய்வித்தான். இது ஒரு பொறாமை. எத்தனை பசங்க அவங்களுக்கு? ஏறக்குறைய 11 பசங்க. அவன் முதிர் வயதுல தான் அவர் பிறக்கிறாரு, ஃபர்ஸ்ட் பையன். அப்புறம் தான் பென்யமீன் பிறக்கிறாரு, அந்த அம்மா இருக்கும்போது பிறக்கிறாரு. அப்போ ஒரு நல்ல ஒரு ஷர்ட் வாங்கி கொடுக்குறாரு. இந்த ஷர்ட் கலர் ஷர்ட். யூஸ்வலாகவே அந்த காலத்தில் ஒயிட் தான் போடுவாங்க, ஏன்னா ஒயிட் தான் இருக்கும்.
கலர்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் வந்தது. அந்த கலர்லேயும் பார்த்தீங்கன்னா பல வருணமான ஒரு ஷர்ட் பார்க்கும்போது நல்லா இருக்கும். ஒரு நீங்கள் பியூர் ஒயிட் போகிறது ஒரு கலர்னா கலர் ஷர்ட்ஸ் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். சகோதரிங்க எப்படிப்பட்ட ஒரு கலர் லைக் பண்ணுறாங்கன்னு அவங்க போகும்போது 7 கலர் தான் இருக்குது. எத்தனை கலர் தான் இருக்குது? 7 கலர்ஸ் தான். இந்த கலர்ஸ் தான் மிக்ஸ் பண்ணி போகிறாங்க. கடைகளில் அதை வச்சு தான் பேட்டர்ன் ஸ்டடி பண்ணுறாங்க. பூனே போன்ற இடங்களிலே அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு குழுவை வச்சுருப்பாங்க. இந்தியா ஃபுல்லாக போய் ஃபோட்டோ எடுக்க சொல்லுவாங்க. இந்தியா போய் ஃபுல்லாக ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவெல்லாம் அங்கே அனுப்பி வைப்பாங்க. இப்போ அதெல்லாம் தேவையில்லை. கம்ப்யூட்டர் அந்த வேலை செய்யுது, ஏஐ அந்த வேலை செய்யுது. ஆனால் அதுக்கு முன்னாடி அப்படி இல்லை. தமிழ்நாட்டுக்கு அமைச்சு அங்கே ஃபோட்டோ எடுப்பாங்க. பொங்கல் விழாக்களில் பெண்கள் என்ன மாதிரி சேலை விரும்பி அணிகிறாங்க, அவங்களுடைய பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்குது. இந்த பேட்டர்ன்ஸ் நார்த் இந்தியாவில் போகும். நார்த் இந்தியாவுடைய பேட்டர்ன்ஸை தந்து சவுத் இந்தியாவில் அடிப்பாங்க. அப்போது ஒரே மாதிரி கலர் ஆகுது. இது எப்பவுமே கட்டிட்டேன், புது கலர் எடு, புது பேட்டர்ன் எடு அப்படின்னு ஜனங்க விரும்புறதுனால புது பேட்டர்ன் வந்து செய்யணுன்றது தொழிற்சாலையினுடைய விருப்பம். அப்போ தான் அது மூவ் பண்ண முடியும். அப்போ ஒரே ஷர்ட்டு போட்டு இருக்காரு, பார்த்து அதே இருக்காரு, கலர் ஷர்ட்டு அப்படி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்படி பல இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. குவாலியர் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, இன்னும் பல இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. சகோதரர்களே, இந்த மாதிரியான இந்த பேட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப பண்ணுறாங்க. அந்த காலகட்டத்திலேயே தன் மகனுக்கு பலவர்ண சட்டையை யார் வாங்கி கொடுக்குறாரு. அந்த சட்டை ஒரு மிகப்பெரிய விரோதத்தை ஏற்படுத்துகிறது. போல் சொல்லுகிறது அதுக்கு அடுத்தபடியாக விரோதத்தை ஏற்படுத்துகிறது. 8ஆம் வசனத்திலே இன்னும் இந்த விரோதம் வளர்ந்து கொண்டே போகிறது. 8ஆம் வசனம், அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைதனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப் போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகள் நிமித்தமும் இன்னும் அதிகமா என்ன பண்ணாங்க? பகைத்தார்கள். 4 பேர் அம்மா, ஒரே அப்பா. ஒரு அம்மாவுக்கு ஒரு வேலைக்காரரை கொடுக்குறாங்க. அந்த காலத்துல பாருங்க. இன்னொரு அம்மாவுக்கு ஒரு வேலைக்காரரை கொடுக்குறாங்க. இப்ப 4 அம்மாங்க, 4 பேருக்கும் பிள்ளைகள் பிறக்குது. இந்த 4 பிள்ளைகளுக்கு பிறக்கிற அந்த பார்த்துக்க பிள்ளைகளுடைய காரியம் 12 பிள்ளைகள் மொத்தம். இதுல லேயாள் அவர்களுக்கு மட்டும் 6 பிள்ளைகள் பிறக்கிறாங்க. இந்த லேயாலும் யாக்கோபும் தான் எங்க போயிட்டு அடக்கம் பண்ணப்படுறாங்க? மக்பேலா குகையில. இவ்வளவு அழகான பொண்ணு அவர் கண்டாலும் அந்த 2வது அம்மா வந்து அந்த இடத்துல வரல. அப்போ இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த 6 பிள்ளைகள் மற்றும் 3 அந்த மனைவிமார்களுக்கு 6 பிள்ளைகள், இந்த 12 பிள்ளைகள். இந்த 12 பிள்ளைகளுடைய சந்ததி தான் என்ன தேசம்? அது இஸ்ரேல் தேசம். அவ்வளவுதானே? அப்போ இந்த இஸ்ரேல் தேசம் என்று ஒரு தேசமா இருக்கிறது. அவர்கள் யார் என்றால் எந்த பிள்ளைகள்? 12 பிள்ளைகள். அந்த 12 பிள்ளைகள் யாருக்கு பிறந்தது? ஒரே அப்பாவுக்கு பிறந்தது. 4 அம்மாங்க. அவங்களுக்குள்ள பார்த்தீர்கள் என்றால் ஒரு சில விஷயங்களிலே கசப்பு இருந்தது. காரணம், எனக்கு குழந்தை இல்லை, அந்த அம்மாவுக்கு குழந்தை இருக்குது, என்னாண்ட வரணும், உன்னாண்ட வரணும், வீட்டுக்காரர் மேல ஒரு சண்டை. ஆனா 4 பேருக்கு யார் மேல பாசம்? யாக்கோபு மேல நிறைய பாசம். இந்த பிள்ளைகள் வந்து யூனிஃபார்மா அப்பாவை ஏத்துக்கிறாங்க, அவர் ரொம்ப நேசிக்கிறாங்க. எனக்கு யார் மேலதான் இவங்களுக்கு குறை இருக்குது? கூட பிறந்த அண்ணன் தம்பி மேல ஒரு குறை இருக்கு. ஏன் குறை இருக்கிறது? தகப்பனார் என்ன பண்றாரு? அவனை வெகுவா நேசிக்கிறார். இவன் அதிகமா நேசிக்கிறாரு, இவனுக்கு ஒரு சட்டம் வாங்கி கொடுக்குறாரு, இவனை கூட வச்சுங்கிறாரு. நம்ம வெயிலையும் மழையிலையும் போய் கஷ்டப்படுறோமே. மறைந்த நம்முடைய ஊழியர் அவர்கள் இந்த விஷயத்தை சொல்லுவாரு பாருங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எழுத முடியாதுங்க. இந்த விஷயத்துக்கு எழுத முடியாது. வேற லெவல்ல ஸ்கிரிப்ட் இருக்கும். சகோதரர், நீங்கள் கதைகளை சொல்லலாம், ஆனால் வெள்ளித்திரையில் சொல்வதற்கு அங்கே அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் வேணும். அதுக்கு பேர் தான் திரை, கதை, வசனம், டைரக்ஷன் சொல்லிட்டு போடுவாங்க. அது பேர் தான் வந்து சினிமாக்குன்னு ஒரு வகையான ஒரு ஸ்கிரிப்ட் எழுதணும். இந்த ஸ்கிரிப்ட் பார்த்தீர்கள் என்றால் அப்படியே விடிய கதை கேட்குற அளவுக்கு, கொஞ்சம் கூட டயர்டாம கதை கேட்குற அளவுக்கு சொல்லக்கூடிய மிக சிறந்த மக்கள் இருக்கிறார்கள். அதில் நம் ஊழியக்காரர் அசாதி திறமை பெற்றவர். இந்த விஷயம் என் மனதில் ஆழமாக பதிந்து போனதுக்கு காரணம் ஊழியக்காரரும் காரணம் அவ்வளோ அருமையா சொல்றார் இந்த சரித்திரத்தை. இந்த பகையை அவர்கள் சொல்லுவார், அப்படியே மாறி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுவார். பார்த்தீர்கள் என்றால் எடுத்துக்காட்டா பார்த்தீங்கன்னா,
ஒரு ஷர்ட்டை போட்டிருப்பான். அந்த தம்பி அவர் தான் யோசேப்பு. இவங்க வருவாங்க, கை கழுவிட்டு வந்து என்ன பண்ணோம், சாப்பிட வர்றாங்க. பார்த்தா பையன் என்ன சட்டை போட்டுங்கிறான், பல வர்ண சட்டை போட்டுங்கிறான். இவங்க என்ன போட்டுக்கிறாங்க, ஆடல சாதாரண சட்டை போட்டுக்கிறாங்க. என்னடா எப்படா வாங்கி கொடுத்தாரு உங்க அப்பா அந்த சட்டையை அப்படின்னு கேட்குறான். ஸ்கிரிப்ட் இது, இதெல்லாம் இதுல இல்லை. எங்க அப்பா வாங்கி கொடுத்தாரு. என்ன சொல்றான் அந்த பையன், அப்பா அவர் எங்களுக்கெல்லாம் யாருடா, எங்களுக்கும் என்ன பது அப்பா, உனக்கு மட்டும் என்னடா ஒஸ்தி இங்க நோக்கட்டாம நோம்பு கும்பிட்டு உட்காந்துங்கிற அந்த வீட்டில். அது எங்க அப்பாவை தான் கேட்கணும், அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. உனக்கு திமிர் ஏறி போய்க்குதுடா, நிழல்லே இது இல்லாம அந்த கிழமை என்ன பண்றா போல, உனக்கு எல்லாத்தையும் சேர்ந்து உட்காந்துங்கிறான். அந்த ஆளு எங்க அனுப்புறா போல, 80 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற அந்த இடத்துக்கு ஆடு மேய்க்க சொல்றா போல, உனக்கு இங்க உட்காந்துக்குன்னு நாங்க கஷ்டப்பட்டு ஆடு மாடுகளை எடுத்தாந்து கொட்டினா என்ன பண்றா போல, உனக்கு இதை வாங்கி கொடுத்துன்னு உட்காந்துங்கிறா போல. இப்போ அடுத்த ஸ்கிரிப்ட், அவங்க அப்பாண்ட நியாயமாப்பா இதெல்லாம், கஷ்டப்படுற எங்களுக்கு என்ன பண்ணல, இந்த சட்டை வாங்கி கொடுத்துக்கிற, இந்த இவனுக்கு மட்டும் இந்த சட்டை இல்லைப்பா, குழந்தைக்கு போட்டா நல்லா இருக்கும்பா. அவங்க அம்மா எப்படி இருப்பாங்க, செம்ம அழகு ராகேல் அம்மா. அதனால யோசேப்பு பயங்கர அழகு, செம்ம அழகு, அதனால அந்த சட்டை வாங்கி போட்டா நல்லா இருக்கும்பான்ட்டான். அப்போ நாங்கெல்லாம் பிள்ளைங்க இல்லையா, நீ பெற்றுக்கலையா, நீ எங்களை நேசிக்கலையா, நீ ஓர வஞ்சனை பண்ற, நாங்க வரவே மாட்டோம் இன்னும் ஒரு 3-4 மாசம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஸ்கிரிப்ட் தான். ஆனா இதெல்லாம் இல்லை, இங்க இல்லை. இது மாதிரி எத்தனையோ ஸ்கிரிப்ட் எழுத முடியும் பார்த்தீர்கள் என்றால். போகும்போது என்ன பண்றாங்க, அண்ணா போயிட்டு வரீங்களா, சீப்படா நீ எல்லாம் ஆனா நம்பியே கிடையாதுடா. அவங்கள பேசிக்கினே போறாங்க. இவனை க்ளோஸ் பண்ணிடணும், என்ன பண்ணவனா இதை க்ளோஸ் பண்ணிடணும். ஃபுல்லாக தாத்தாவை ஏமாற்றி வாங்கி சாப்பிட்டுங்கிறான் போல, வீட்டிலே நோக்கட்டாம இருக்கிறான். சகோதரர்களே, இது மாதிரி இது ஒரு நான் சொன்ன கற்பனை தான். ஆனா இதோட அதிகமான கூட என்ன பண்ணிக்கலாம், பேசியிருந்திருக்கலாம். எதாகவும் சுருக்கமாக சொல்லுகிறது. இது மட்டும் இல்லாம கனவு கண்டு சொல்லிக்கிறாரு. வேற என்ன பண்றாரு, ஆமா இது வணங்குறாங்க, அது வணங்குது, இது வணங்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறார். அது மாதிரி ஒரு காரியம். அப்போது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைதனம் பண்ணுவாயோ, நீ எங்களை, நான் 8ஆம் வசனம் வாசிக்கிறேன், நீ எங்களை ஆளப்போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களையும் நித்தமும் அவன் வார்த்தைகளின் நித்தமும் இன்னும் அதிகமா என்ன பண்ணாங்க, அவங்க பகைத்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. 11ஆம் வசனம், அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். என்ன பண்ணாங்க, ஆனா எல்லாம் ஒன்னாதான் இருக்காங்க. எல்லாமே வெவ்வேறு தாய் மக்களா இருந்தாலும் அப்பா ஒண்ணு தானே, அவங்க எல்லாம் தான் தம்பி ஒன்னாதான் இருக்கிறாங்க. அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள், அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதிலே வைத்து கொண்டான். 12ஆம் வசனம், பின்பு அவன் சகோதரர் சீகேமிலே தங்கள் தகப்பனுடைய ஆடுகளை மேய்க்க போனார்கள். எங்க போயிட்டாங்க அவங்க, இங்கதான் விஷயம் இருக்குது. இவருக்கு ஒரு 17 வயசு தான். ஒரு ஷார்ட் டேர்ம்ல இவ்வளவு பகமை ஆகி போச்சு. இங்கிருந்து தான் தன்னுடைய பிள்ளையை அனுப்புறாரு. அந்த சீகேமுடைய தூரம் தான் 80 கிலோமீட்டர். மறுபடியும் அங்கிருந்து தோத்தான், அது ஒரு 24 கிலோமீட்டர். ஆக 104 கிலோமீட்டர் பையன் போறா போல. ஆனா அப்பாவுக்கு என்ன தெரியும், எங்க போறான் பையன், சீகேம் தான் போறான்னு தெரியும். ஆனா அங்க இருக்கிறவங்க தான் சொல்றாங்க 17ஆம் வசனத்துல, அந்த மனிதன் இவர்கள் இவ்விடத்திலிருந்து போய்விட்டார்கள், தோத்தானுக்கு போவோம் என்று அவர்கள் சொல்ல கேட்டேன் என்றான். அப்பொழுது யோசேப்பின் சகோதரரை தொடர்ந்து போய் அவர்களை தோத்தானிலே கண்டுபிடித்தான். சகோதரர்களே, இதுதான் கடைசி பயணம். இனிமேட்டு அந்த பையன் திருப்பி இப்போ வரப்போறதில்லை. இந்த ஸ்கிரிப்ட் இன்னும் பயங்கரமா இருக்கும் பார்த்தீங்கன்னா. இதை எழுதி வச்சு உட்கார்ந்து சொல்லும் போது பார்த்தீர்கள் என்றால் கண்ணில் தண்ணியா ஊத்தும். இப்போ அந்த உயர்ந்த அன்பின் கதை, ஒரு அப்பாவுக்கும் பையன் இருக்கிற உயர்ந்த பாசத்தின் கதை இங்க முடிய போகுது. துடிக்க போறார் அப்பா. இதுக்கப்புறம் நடக்கிற செய்தினால் என்ன பண்ண போறாரு, துடிக்க போறார், துடிக்க போறார். ஆனா சகோதரர்கள் சந்தோஷப்பட போறாங்க. இனிமேட்டு இவன் என்ன பண்ண கோல் சொல்ல முடியாது, நம்மளை பத்தி தவறான காரியங்களை யாரும் சொல்ல முடியாது. சகோதரர்களே, இந்த இடத்துல தான் 2 சகோதரர்களை பார்க்கின்றோம். இந்த 2 சகோதரர்கள் அவர்கள் சொல்லுகிற ஒரு காரியத்தை பாருங்க. எந்த அப்பா அவருக்கு மிகப்பெரிய ஒரு சட்டையை வாங்கி கொடுத்தாரோ,
அந்த சட்டையோடு தான் வரான் இந்த பையன். என்ன பண்றான்? இதுதான் நீங்க காகிற பியூட்டி. அந்த சட்டை போட்டுக்கிறான் அந்த பையன். அந்த மகன் தான் 17 வயசுல ஒரு சட்டை போட்டுக்குன்னு சமா மினுக்கா எப்படி இருக்கும் அந்த ட்ரெஸ் குவாலிட்டி. 17 வயசு. ஆனால் அந்த சட்டையை என்ன பண்றாங்க என்பது அந்த சகோதரர்கள் பாருங்க. 23ஆம் வசனம். யோசேப்பு தன் சகோதரத்தில் சேர்ந்த போது யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த பல வர்ண அங்கியை அவர்கள் கயிற்றி அவனை எடுத்து ஒரு குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குகையாயிருந்தது. பின்பு அவர்கள் போஜனம் செய்யும்படி உட்கார்ந்தார்கள். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும் போது கீலியாத்திலிருந்து வருகிற இஸ்மவேலர்களுடைய கூட்டத்தை கண்டார்கள். அவர்கள் எகிப்திற்கு கொண்டு போகும்படி கந்த வர்க்கங்களையும் பிசின் தைலத்தையும் வெள்ளை போலத்தையும் ஒட்டகங்கள் மேல் ஏற்றி கொண்டு போனார்கள். அப்பொழுது யூதா, ஆனா அதற்கு முன்னதாகவே பார்த்தீர்கள் என்றால் 21ஆம் வசனத்திலே அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ரூபன் அதை கேட்டு அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்து அவனை அவன் தகப்பனிடத்திற்கு திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனாய் அவர்களை நோக்கி, அவனை கொல்ல வேண்டாம், நீங்கள் ரத்தம் சிந்தலாகாது, நீங்கள் அவன் மேல் கை வையாமல் அவனை வனாந்திரத்திலிருந்து குழியிலே போட்டு விடுங்கள் என்று சொல்லி விதமாய் ரூபன் அவனை அவர்கள் கைக்கு என்ன பண்ணாரு? கூட பிறந்தவர்களுங்க. வெளி குடும்பத்தில் நடந்தா பரவாயில்ல, எங்க நடக்குது? அண்ணன் தம்பிக்குள்ள நடக்குது. இது நடக்குமா? நடக்கும், நடந்திருக்கு. யூதா நான் சொல்றாரு, ஒரு ஐடியா சொல்றாரு. 26ஆம் வசனம். அப்பொழுது யூதா தன் சகோதரரை நோக்கி, நாம் நம்முடைய சகோதரனை கொன்று அவன் ரத்தத்தை மறைப்பதனால் லாபம் என்ன? ஆக்சுவலா என்ன முடிவு பண்ணியிருந்தாங்க? அவரை கொலை பண்ணிடணும். கூட பிறந்தவனே கொலை பெயர்க்கிற யாருக்கு பிறந்தவங்க? யாக்கோபுக்கு பிறந்தவங்க, தேவனுடைய பிள்ளைக்கு பிறந்தவங்க. தேவனுடைய பிள்ளை, முற்பிதாக்களுடைய ஒரு முக்கியமான ஒரு நபர் அவர். அவருடைய பிறந்த பிள்ளைகளே கொலை பண்ற அளவுக்கு துணிகிறாங்க கூட பிறந்தவங்க. காயின் ஆபேல் விஷயத்துல யார் கொலை பண்ணது? அண்ணன் தான் என்ன பண்ற? தம்பிய கொலை செய்கிறார். பார்த்தீங்களா எப்படியெல்லாம் இருக்கு, இப்படிப்பட்ட எண்ணங்கள் தோன்றுது. அப்ப யூதா தான் சொல்றாரு, நம்ம இது மாதிரி வானா. 27ஆம் வசனம். அவனை இந்த இஸ்மவேலருக்கு விற்று போடுவோம், மாறுங்கள், நமது கை அவன் மேல் படாதிருப்பதாக, அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய மாம்சமா இருக்கிறானே என்றான். அவன் சகோதரர் அவனுக்கு சொல்லுக்கு இணங்கினார்கள். அந்த வர்த்தகரான மீதானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை இந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேல் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போனார்கள். அந்த பயணம் எவ்வளவு தூரம்? கிட்டத்தட்ட 533 மைல். எங்க? தோத்தானிலிருந்து எகிப்து எத்தனை கிலோமீட்டர்? 533 கிலோமீட்டர்ஸ். இங்கிருந்து மைசூர் எவ்வளவு தூரம் தெரியுங்களா? 500 கிலோமீட்டர்ஸ், 500 கிலோமீட்டர். இங்கிருந்து கரெக்டா திருவள்ளூர்ல இருந்து மைசூர் எவ்வளவு தூரம் தெரியுங்களா? 500 கிலோமீட்டர்ஸ். பெங்களூர் 350 கிலோமீட்டர், அங்கே 150 கிலோமீட்டர் மைசூர். மைசூர் வரைக்கும் போயாச்சு. எவ்வளவு தூரம் பா சகோதரர்களே. இங்க ஸ்கிரிப்ட் எழுதுன்னு வச்சுங்களேன், அப்படியே தண்ணி ஊற்றும். அண்ணா வானானா ப்ளீஸ்ண்ணா, அப்பா பார்க்கறண்ணா, கெஞ்சிரா போல, கதறா போல, மம்முறா, வாயா முடுறா, சாவடிக்கலான்னு பார்த்தோம், வித்து போகிறது வரைக்கும் சந்தோஷப்படுறான். அவங்க என்ன பண்ணுவாங்க? வாங்கி கையெல்லாம் கட்டி உள்ள வச்சிருவாங்க. மீதானியர் அவங்க அடிமை வியாபாரம் பக்கம் பண்ணுவாங்க. அவங்க செம்ம ஓடுற போகிறான்ட்டு கையை கட்டிடுவாங்க, காலை கட்டி அங்கே கட்டி போட்டுருவாங்க. இப்போ பயணம் போது ஒட்டகங்கள் மேலே தான் போகிறாங்க, அல்லது நடக்க வச்சுட்டு போனாங்களா தெரியல. எவ்வளோ தூரம் போனோம்? 533 கிலோமீட்டர் அவர் தன்னுடைய பார்த்தீர்கள் என்றால் சகோதரரை விட்டு போறார். அவங்க அப்பா விட்டு எவ்வளவு தூரம் போறாரு? இது ஒரு 102 கிலோமீட்டர். கிட்டத்தட்ட 630 கிலோமீட்டர் போயிட்டார் தூரம். எங்கேயோ போயிட்டார். சகோதரர்களே, இப்படிப்பட்ட துரோகங்களை செய்கிற ஒரு மக்களை நாம் பார்க்கின்றோம். சகோதரர்கள் இப்படி துரோகம் செய்கிறார்கள். இப்படிப்பட்ட துரோகத்தை அவர்கள் செய்யும் போது ஏறக்குறைய எப்பேற்பட்டதான சூழ்நிலை இருக்கிறது, எப்பேற்பட்டதான ஒரு காரியம் அங்கே நடக்கிறது. அவர் போர்த்திபார் வீட்டில் விற்கப்படுகிறார் என்ற சம்பவம் உங்களுக்கு தெரியும். ஏறக்குறைய 17 வயசு போனவர், அவரு எப்போ போயிட்டு பார்வோன் முன்னாடி நிற்கிறாருன்ட்டு ஆதியாகம் 41ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆதியாகம் 41ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலே
யோசேப்பு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் போது எத்தனை வயசு அவருக்கு? 30 வயதா இருந்தான். பார்த்துறீங்களா? 13 வருஷம் போர்த்திபார் வீட்டிலேயும் ஜெயிலையும். எவ்வளவு நாள் ஜெயில, எவ்வளவு நாள் போர்த்திபார் வீட்டில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஏறக்குறைய அநேக ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க 10 வருஷம் அவர் போர்த்திபார் வீட்டில், 9 to 10 வருஷம் போர்த்திபார் வீட்டில் இருந்திருக்கார். அவங்கள செழிப்பாக்கி இருக்கிறார். இந்த போர்த்திபாருடைய மனைவி அவரை மேல இந்த மாதிரி தவறான யோசனைகள் வரும்போது ஒரு வெறும் 28, 27 வயசு இருக்குதுன்னு சொல்றாங்க. ஜெயிலில் அவர் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் அவங்க இருக்கார். ஏன்னா மறந்து போயிட்டாங்க அந்த ஆளுங்க, அவரை மறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் 2 வருஷம் பொறுத்து சொல்றாங்க. ஏறக்குறைய 30 வயசு, 13 வருஷம் போர்த்திபார் வீட்டில் ஜெயிலில். சகோதரர்களே, ஒரு பரிசுத்தமான எவ்வளவு பெரிய கஷ்டம். யாரால அந்த கஷ்டம்? இந்த கூட பிறந்த தம்பிங்களால, அண்ணனுங்களால கஷ்டம். இது மாதிரி பண்ணலாமா? இதனால இவங்க அப்பாவுக்கு என்ன பண்றாங்க, இந்த சட்டயத்துமை கொடுத்து பார்த்தீர்கள் என்றால் 37ஆம் அதிகாரத்துல, அப்பா நாங்க இந்த சட்டையை பார்த்தோம், இந்த சொல்றாங்க ஒரு கதையை சொல்றாங்க பாருங்க. இது பேர் எப்பேற்பட்ட ஒரு சட்டை பாருங்க. 32ஆம் வசனம். பல வருடமான அந்த அங்கியை தங்கள் தகப்பனத்திற்கு அனுப்பி, இதை நாங்கள் கண்டெடுத்தோம், இது உங்களுடைய குமாரன் அங்கியோ அல்லவோ பாரும் என்று சொன்னார்கள். யாக்கோபதை கண்டு, இது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது, யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அருளை இருட்டி உடுத்தி கொண்டு கட்டி கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கம் கொண்டாடி கொண்டிருந்தான். அவனுடைய குமார்த்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல் தான் துக்கத்தோடு என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான். அவர் செத்துட்டாருன்னு அவர் நினைக்கிறாரு. ஆனா என்ன பண்ணல, அவர் சாவல. அவர் எங்க இருக்காரு இப்போ? 630 கிலோமீட்டர்ஸ் கண்ணாண்ட எகிப்தில் இருக்கார். ஆனால் யோசேப்பு செத்துட்டாருன்னு அவங்க அப்பா நினைக்கிறாரு. ஆனா யோசேப்பு நல்லா தெரியும் அவர் வித்துட்டாங்கன்ட்டு. இப்போ எப்படி மனநிலைமை, எப்படிப்பட்ட ஒரு மனநிலைமை இது கூட பிறந்த அண்ணன் தம்பிகள் செய்கிறார்களே, இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார்களே. இதற்கு அடுத்தபடியாக 30 வருடத்திலே அவர் பார்வோனுக்கு முன்பதாக நிற்கிறார். 7 வருஷம் மிக விளைச்சலான ஒரு தேசம். 7 வருஷம் கடுமையான பாத்திரங்கள விளைச்சல் நடைபெறுகிறதை நாம் பார்க்கின்றோம். அதுக்கப்புறம் பார்த்தீர்கள் என்றால் 2 வருஷம் பஞ்சம் ஏற்படுகிறது. 42வது அதிகாரம் ஆதியாகம புஸ்தகம், முதல் வசனம். எகிப்திலே தானியம் உண்டென்று யாக்கோபு அறிந்து தன் குமாரரை நோக்கி, நீங்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறது என்ன? எகிப்திலே தானியம் உண்டென்று கேள்விப்படுகிறேன். நாம் சாகாமல் உயிரோடு இருக்கும்படிக்கு நீங்கள் அவ்விடத்துக்கு போய் நமக்கு தானியம் கொள்ளுங்கள் என்றான். பார்த்தீங்களா, எப்பேற்பட்டதான ஒரு சூழ்நிலை அங்கே இருந்ததை நாம் பார்க்கின்றோம். இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அங்கே அவர்கள் உடனடியாக போகவில்லை. ஆனாலும் யோசேப்பின் தம்பியாகிய 4ஆம் வசனம், பென்யமீனுக்கு ஏதோ மோசம் வரும் என்று சொல்லி யாக்கோபு அவனை அவர்கள் சகோதரோடு அனுப்பவில்லை. 6, 7, 8 வசனங்களிலே அங்கே யோசேப்பு தேசத்திற்கு அதிபதியாயிருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விற்றான். யோசேப்பின் சகோதரர் முகம் கூப்ப தலையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள். யோசேப்பு அவர்களை பார்த்து தன் சகோதரர் என்று அறிந்து கொண்டான். அறிந்தும் அறியாதவன் போல பார்த்தீர்கள் என்றால் கடினமாய் அவர்களுடைய பேசி, நீங்கள் எங்கே இருந்து வந்தீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள் கானான் தேசத்திலிருந்து தானியம் கொள்ள வந்தோம் என்றார்கள். இப்ப பாருங்க, நிறைய மேக்ஸ் இருக்கு இதுல. பார்த்தீர்கள் என்றால் 45வது அதிகாரம் அங்கே 6ஆம் வசனத்தில் ஒரு மேக்ஸ் இருக்குது பாருங்க. தேசத்திலே இப்பொழுது 2 வருஷமாக பஞ்சம் உண்டாயிருக்கிறது. இன்னும் 5 வருஷம் உழவும் அற்றும் அனுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார்.
இந்த கணக்கு புரியுதா? என்ன எழுதிக்கிறேன்னு புரியுதா? அங்கே யோசேப்பு போய் பார்வோனோடு நிற்கும் போது என்ன வயசு? 17 வயசு, 30 வயசு. அவர் விற்க போடும்போது என்ன வயசு? 17 வயசு. இப்ப எத்தனை வருஷம் அவர் எகிப்தில் இருக்காரு? 17 வருஷம் இங்க இருக்கிறாரு. அர்த்த கணக்கு என்னடான்னா, இந்த 30 வயசுல இருந்து 7 வருஷம் செழிப்பான தேசம்னு இவர் தீர்க்க தரிசனம் சொல்றார். அதுக்கேற்ற மாதிரி இவங்க குடோன்லாம் கட்டி பயங்கரமான செழிப்பான தேசங்கள். அப்போ இந்த 37 வயசு வரைக்கும் அது செழிப்பான தேசம். 30 + 7. இதுக்கப்புறம் தான் 45 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த பஞ்சம் 2 வருஷம் ஆகுது. இப்ப படிங்க அந்த வசனத்தை, 6ஆம் வசனம். தேசத்திலே எப்பொழுது 2 வருஷமாக பஞ்சம் உண்டாயிருக்கிறது. இன்னும் எத்தனை வருஷம் பஞ்சம் போனோம்? 5 வருஷம். அப்ப இந்த 37 2 39 வயசுல தான் இவங்க மீட் பண்றாங்க பிரதர்ஸ். அப்ப 39 17 எத்தனை வருஷம் பொறுத்து பாக்குறாங்க? துரோகம் எவ்வளவு பெருசு பார்த்தீங்களா? பயங்கரமான துரோகம், கேவலமான வேலை இது. கூட பிறந்த அண்ணன் தம்பியை 22 வருஷம் பத்தி மீட் பண்றாங்க. சகோதரர்களே, இவையெல்லாம் கணக்கு தான். நல்ல வேதத்தை நல்லா படிச்சோம்னா இன்னும் நிறைய கணக்கு நம்ம போடலாம். இந்த 39 வயசு யோசேப்பு உட்கார்ந்துங்கிறார். யார் வந்து மீட் பண்றாங்க? ஒரு பெரிய டாப் போஸ்ட்ல இருக்கிறாரு. இவங்க வந்து மாட்டிக்கிறாங்க அவராண்ட. தேவன் மிக பெரியவர் சகோதரர்களே. காலம் போய்விட்டு கொண்டே இருக்கிறது. ரொம்ப யாரையும் பார்த்திருக்கல என்றால், நான் நிறைய பேரை மிக பிரபலமான மக்களை பார்க்குறேன். சின்ன வயசுல அற்பமா தெரியுறாங்க பார்க்க. ஃபேஸ் எல்லாம் அவங்க நல்லா இல்லை பார்க்க. ஆனால் அவங்க பெருசுல என்ன ஆயிட்டாங்க? பெரிய அதிகாரி ஆயிட்டாங்க. இப்போ போய் எப்படி நிற்பாங்களாண்ட? யாரையும் தவறாகவும், யாரையும் கனவீனமாகவும், யாரையும் அற்பமாகவும் நம் சகோதரர்களை எண்ணக்கூடாது. நம் சபையில் இருக்கிற ஒரு குழந்தைய நாளைக்கு கலெக்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் அது அடிக்கடிக்கு என் வாயில சொல்றேன். ஒரு பெரிய IPS ஆஃபீஸர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க நல்லா படிச்சு வச்சீங்கன்னா உங்க பிள்ளைகள் நல்லா வருவாங்க. நாளைக்கு நல்லா அந்த குழந்தைகளை பார்த்து, நல்லா கரியா தம்பி, நல்லா சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி சொன்னா தானே அவங்க கலெக்டர் வரும்போது நன்மை செய்வாங்க. கலெக்டர் அவருக்கு தெரிஞ்சிருந்தா நான் நல்லா சோறு போட்டிருப்போம், அவருக்கு எதனா வாங்கி கொடுத்துருப்பேன். உங்க கையில இருக்குது, அது தேவன் கையில இருக்கு. அவர் பாருங்க அரசன் ஆக்கி விட்டாரு. வித்து போட்டவன் எங்க ஆக்கிட்டாரு? அரசன் ஆக்கிட்டாரு. வித்து போட்டவங்க எங்க போய் நிக்கிறாங்க? சோத்துக்கு போய் நின்னுங்கிறாங்க. சகோதரர்களே, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு விஷயம்தான், பயங்கரமான ஒரு காரியம்தான். பார்த்தீர்கள் என்றால் எப்படிப்பட்ட காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்பு அவர்கள் இந்த கனவை விடுவித்த போது அரசனுக்கு எத்தனை நாள் இந்த சம்பவம் நடக்குது? 9 வருஷம் பொறுத்து நடக்குது. ஏன்னா 7 வருஷம் செழிப்பான தேசம், அதுக்கப்புறம் எத்தனை வருஷம்? பஞ்ச தேசம் 2 வருஷம். யாக்கோபு அவர்கள் இந்த எகிப்துக்கு போகும்போது அவருக்கு வயசு வந்து பாத்தீங்கன்னா 130. இதுல எவ்வளவு வருதுங்க? இப்ப படிங்க. 47ஆம் அதிகாரம் ஆதியாகமம் புஸ்தகம் 9ஆம் வசனத்துல அந்த வசனம் பதிவாயிருக்கிறது. அதற்கு யாக்கோபு, நான் பரதேசியாய் சஞ்சரித்திருந்த நாட்கள் 130 வருஷம். எத்தனை வருஷம் சொல்றாரு? அவரு போய் பார்வோனை சந்திக்கிறார் பாருங்க. யாரு? யாக்கோபு. பையன் எங்க இருக்கிறான்னு தெரிஞ்சு போய் சந்திக்கிறார். அப்ப வயசு அவருக்கு 130. பார்த்தீர்கள் என்றால் யாக்கோபு 30 வருஷம். என் ஆயுசு நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலமாய் இருக்கிறது, அவைகள் பரதேசிகளாய் சஞ்சரித்த என் பிதாக்களுடைய ஆயுசு நாட்களுக்கு வந்து எட்டவில்லை என்று பார்வோனே சொன்னான். பின்பு யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்து அவன் சமுத்திரன்று புறப்பட்டு போனான். பாத்தீங்களா? 130 வயசு. அவங்க அப்பா வந்து போய் எவ்வளவு நாள் ஆகுது? 22 வருஷம் ஆகுது. பார்த்துக்கலாம். அப்போ யாக்கோபு பார்த்தீர்கள் என்றால் இவருக்கு 16ஆமிலே பிறக்கும். எத்தனை வயசு அவருக்கு? கணக்கு சொல்ல மாட்டேறீங்க. 130 வயசுங்க அவருக்கு. அவர் அங்கிருந்து வந்துட்டு 22 வருஷம் ஆகுதுங்க. 22 இயர்ஸ் ஆகுது. 39 வயசு வருதுங்க.
இப்ப பாருங்க, இப்போ இந்த கணக்கை போடுங்க. இதுல இருந்து ஒரு 17 வயசை கழிங்க, எவ்வளோ? யோசேப்பு பிறக்கும் போது யாக்கோபுக்கு 91 வயசுங்க. எத்தனை வயசு? கணக்கு கரெக்டா? நல்ல பாட்டு எழுதிங்க, போய் உன போட்டு பாருங்க கணக்கு. 91 வயசுல புள்ள பிறகுறாரு யோசேப்பு. உங்களுக்கெல்லாம் 25 வயசு 26 வயசுல குழந்தை பிறகுது. 91 வயசுல இருக்கிறார். கணக்கு கரெக்டா? 130 வருஷம் அவர் போய் அவரை சந்திக்கும் போது அந்த வசனம் தான் சொல்லுது. 40 பார்த்தீர்கள் என்றால் அந்த வசனம் 47ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது. அந்த வசனத்தை நான் உங்களுக்கு ஏற்கனவே வாசிச்சேன். அதற்கு யாக்கோபு, பார்வோன் யாக்கோபை நோக்கி, உமக்கு வயது என்ன என்று கேட்டான். என்ன பண்றாரு? உனக்கு வயசு என்னன்னு கேட்கிறார் போல. அதற்கு யாக்கோபு, நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் 130 வருஷம். அவர் சொல்றாரு, இப்ப எவ்வளவு நாள்? எனக்கு 130 வருஷம். இதுல 22 வயசு ஆச்சு. அவருக்கு 30 வயசு, அதுக்கு முன்னாடி 17 வயசு, இதெல்லாம் சேர்த்து 39 வருஷம். அதை நீங்க கழிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 22 வயசு. இப்போ 108. 108ல அவர் 17 வயசு. அப்போ அங்கிருந்து வரும்போது இப்போ என்ன வயசுல பிறந்துக்கிறாரு? 16ஆம்ல தன் தாய் மாமன் வீட்டுல ராகேல் அவர்களுக்கு யோசேப்பு பிறக்கும் போது எத்தனை வயசு? 91 இயர்ஸ். அப்ராக்சிமேட்டா 1-2 குறையலாம். சகோதரர்களே, இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரு 47ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல சொல்லுது 17 வருஷம் இருந்தாராம். பாருங்க, இந்த 17 வயசு அவங்க புள்ளியோட இருக்கும்படி தேவன் கிருபை செய்தார். வயசை பார்த்தீங்களா? 47ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் பாத்தீங்க. யார் வாசிக்கிறீங்க? பாத்தீங்களா? இங்க இன்னொரு 17 வயசு இருக்கிறாரு பாத்தீங்கன்னா. அப்ப அவருக்கு வயசு பாத்தீங்கன்னா 147 வயசு. அவரு இந்த 17 வயசுலதான் புள்ள போயிட்டா போல. புள்ள என்ன பண்றா போல? எங்க போயிட்டா போல? அதனால புள்ள கூட இரு. எத்தனை வருஷம் இரு? எத்தனை வருஷம் இரு? அந்த 17 வருஷம் இரு. தேவன் கணக்க பாத்தீங்களா? சகோதரா, சகோதரி, நீ தேவனை நம்பினா இதெல்லாம் உனக்கு கிடைக்கும் சகோதரா. 17 வயசு கூட அந்த புள்ள போச்சு. அதனால 30 வயசு 130ல வராரு. தேவன் கரெக்டா எத்தனை வருஷம் உயிரோட வச்சாராம்? 17 வயசு இரு, பிள்ளையோட இரு, சந்தோஷமா இரு. சகோதரர்களே, இந்த கணக்கை நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான கணக்கு. ஆனால் இதுல நாம் சொல்ல வேண்டிய பாடத்துக்கு ஒன்றும் வரவே இல்லை. இவரு செத்துட்டு ஒன்னையும் இந்த அண்ணன் தம்பிகளுக்கு பயம் வந்துடுது. 50வது வசனத்தில் 50வது அதிகாரத்தில் அந்த சம்பவம் இருக்கு சகோதரர்களே. பார்த்தீங்கன்னா 45ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல தான் இவங்க முதல்ல சொல்றார். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, என் கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்திற்கு போகிறவர்களிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு யாரு? இங்கதான் சொல்றாரு அவரு. நான் தான்ப்பா. நீங்க என்ன கும்பிட போட்டுக்கிறீங்க, அதை போட்டுக்கிறீங்க, ஐயான்றீங்க, அதன்றீங்க. நான் யார் தெரியுமா? உங்க கூட பிறந்த அண்ணன் தம்பிப்பா. எப்படி இருக்குன்றீங்க? ஜிவ்வுன்னு இருக்கும். எங்க முடிஞ்சு போச்சு கதை போறதுன்னு. இன்னொரு கதை பாருங்க. 50ஆம் அதிகாரத்துல ஒரு சகோதரன் எப்படி இருக்கணும் அப்படின்பதற்கு பார்த்தீர்கள் என்றால் 15ஆம் வசனம். எகிப்துல அவர் இறந்துடுறாரு. இவங்க போய் மக்பேலா குகையில போய் ஒரு அடக்கம் பண்ணிட்டு வந்துடுறாங்க. 13ஆம் வசனத்திலே அவனை கானான் தேசத்து, நான் 50ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிக்கிறேன். அவனை கானான் தேசத்திற்கு கொண்டு போய் ஆபிரகாம் மம்ரேக்கு எதிரே இருக்கிற மக்பேலா என்னும் நிலத்திலே எனக்கு சொந்த கல்லறை பூமியாகிய ஏத்தினாகிய எப்ரோன் இடத்தில் வாங்கின நிலத்தில் உள்ள குகையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். யோசேப்பு தன் தகப்பனை அடக்கம் பண்ணின பின்பு அவனும் அவன் சகோதரரும் அவனுடைய தகப்பனை அடக்கம் பண்ணுவதற்கு அவனுடைய கூட போனவர்கள் யாவரும் எகிப்துக்கு திரும்பினார்கள். தங்கள் தகப்பன் மரணம் அடைந்ததை யோசேப்பின் சகோதரர் கண்டு, இன்னி அப்பாக்காக தான் விட்டு வச்சுக்கிறாரு, அப்பா மேல பாசத்துல இனிமேட்டு நம்மளை முடிச்சிருவார்னு நினைச்சு, ஒருவேளை யோசேப்பு நம்மை பகைத்து நாம் அவனுக்கு செய்த எல்லா பொல்லாங்குக்காகவும் நமக்கு சரிக்கு சரி கட்டுவான் என்று சொல்லி யோசேப்பு எடுத்த ஆள் அனுப்பி, நம்முடைய சகோதரர் நமக்கு என்ன செய்திருந்தாங்க? பொல்லாங்கு செய்திருந்தார். அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும்
நீர் தயவு செய்து என்ன பண்ணணும், மன்னிக்க வேண்டும் என்று உம்முடைய தகப்பனார் மரணம் அடையும் முன்னே உமக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார். ஆகையால் உம்முடைய தகப்பனாருடைய தேவனுக்கு ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த துரோகத்தை என்ன பண்ணணும், மன்னிக்கணும் என்று அவனுக்கு சொல்ல சொன்னார்கள். அதை யோசேப்புக்கு சொன்ன போது அவர் என்ன பண்ணாரு, நம்மளாம் தான் என்ன பண்ணணும், அவனை ஆளை வச்சு க்ளோஸ் பண்ணு, அவனை அதை பண்ணு, இதை திட்டு, இதை தட்டு, அதை பண்ணு. சகோதரர்களே, ஒரு பரிசுத்தவான்களுடைய எண்ணம் நம்மளுக்கு இருக்கணும். அண்ணன் தம்பிங்க பண்ணது துரோகம் தான், கொடூரமான துரோகம். அடின்னு அடிச்சு பள்ளத்துல போட்டு சாவடிக்க பார்த்தாங்க. யூதா தான் காப்பாத்தினாரு. ஃபர்ஸ்ட் ரூபன் காப்பாத்தினாரு. அப்புறம் அவரை 20 வெள்ளி காசு வாங்கிக்க துட்டுக்கு வாங்கிக்கின்னு வித்து போட்டாங்க. அங்க 10 பேர் இருக்கிறாங்க. ஒரு ஆளுக்கு எத்தனை வெள்ளி காசு கிடைச்சிருக்கான்? 10 பசங்க தான் அங்க இருந்தாங்க. பென்னிமின் அங்க இல்ல. யோசிப்பே அனுப்புறதுக்கு யோசிக்கிறாரு. அப்ப 20 வெள்ளி காசு 10 பேர், ஆளுக்கு 2 காசு பிரிச்சுக்கினாங்க. ஒரு ஆளுக்கு எத்தனை காசு வந்து ஒரு அண்ணன் தம்பியை வித்துட்டு அந்த காசை எடுத்துக்கிறாங்க. அச்சு 533 கிலோமீட்டர் தள்ளி அனுப்புறாங்க. சகோதரர்களே, ஆனால் யோசேப்பு என்ன செய்தார்? எப்பேற்பட்ட ஒரு காரியத்தை செய்தார், எப்பேற்பட்ட ஒரு யோசனைகளை செய்தார், எப்பேற்பட்ட ஒரு நன்மைகளை செய்தார் என்று நாம் பார்க்கும்போது அப்படியே பயங்கரமான ஒரு சரித்திரம் இது பார்த்தீர்கள் என்றால் எப்பேற்பட்டதான ஒரு காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க சொல்றாரு, யோசேப்பு அவர்களை நோக்கி என்ன பண்ணுங்க, பயப்படாதிருங்கள் என்று நான் தேவனா. 19ஆம் வசனத்தில் அண்ணன் தம்பிகளை பார்த்து சொல்றார். யோசேப்பு அவர்களை நோக்கி என்ன பண்ணுங்க, நீங்கள் எனக்கு என்ன செய்யுங்க, தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து விடுகிறபடியே வேறு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதலால் என்ன பண்ணுங்க, பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோடு என்னவென்றால் பட்சமாய் பேசினான் என்று அங்கே சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் அங்கே பார்த்தீர்கள் என்றால் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பேற்பட்டதான பார்த்தீர்கள் என்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். எப்பேற்பட்ட ஒரு யோசனைகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே இந்த 47ஆம் அதிகார 8ஆம் அதிகாரத்தை நீங்க படைக்கினீங்கன்னா எப்பேற்பட்ட ஒரு காரியம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எப்பேற்பட்ட ஒரு யோசனைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க வீட்டில் போய் படிச்சு பாருங்க, நேரம் இல்லை. அவர் சொல்றாரு, யாக்கோபு சொல்றாரு, யோசேப்பை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை பார்க்கணும்னு நினைச்சு கூட பார்க்கல, ஆனா தேவன் என்ன பண்ணாரு, என்ன பண்ண பார்க்கும்படி செய்வார். உன் பிள்ளைகளை கூட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகள் வந்து மனாசே எப்ராயிம் தான் ஃபர்ஸ்ட், செகண்ட். ஃபர்ஸ்ட் மனாசே, ரெண்டாவது யாரு, எப்ராயிம். ஆனால் இந்த மனாசேக்கு தான் பெரிய பிள்ளைக்கு தான் இப்படி ஆசீர்வாதம் போகணும். ஆனா எப்ராயிம் இப்படி பண்ற, லெஃப்ட் கையே மனாசே மேல வைக்கிறார். அப்பா இல்லப்பா, இந்த மாதிரி இவர் தான் சின்ன பையன், இவர் தான் எனக்கு தெரியும். எப்ராயிமை முன்னால வச்சு பின்னால யார் ஆக்குறாரு, மனாசே. சகோதரர்களே, ஒரு அண்ணன் தம்பி விஷயங்களை நம்ம பார்த்தோம்னா இது எவ்வளவு பெரிய விஷயம். நான் சாதாரணமா சொல்லிட்டேன் இதை உங்களுக்கு. கிட்டத்தட்ட இத்தனை வருடங்கள் அப்பாவையும் புள்ளையும் பிரிச்சவங்க யாரு, இந்த அண்ணன் தம்பிகள் தான். அவர் எவ்வளவு நாள் அழுதுட்டே இருப்பாரு. அந்த ஸ்கிரிப்ட்ல சொல்லுவார் பார்த்தீங்கன்னா, டெய்லியும் அழுவாராம். போய் சொல்லுவாங்களாம், பா எவ்வளவு நாள் பாதுன்னு இருப்ப, அவன் போயிட்டான் வரமாட்டான்ப்பா. ஆனா இவங்களுக்கு தெரியும் புள்ள என்ன ஆகல, சாவல. ஆனா எத்தனை நாள் மறைச்சு வச்சிருந்துக்கிறானுங்க ரகசியத்தை இந்த அண்ணன் தம்பிங்க. இந்த இத்தனை நாள் மறைச்சு வச்சிருக்கிறாங்க ஒரு அண்ணன் தம்பிங்க ரகசியத்தை. இதனால யோசேப்பு நேரடியா பட்டியல்ல வராம எப்ராயிம் மனாசேன்னு பட்டியல்ல வருது. அது மட்டும் இல்லாம இந்த எப்ராயிம் மனாசேக்கு அடுத்த பிறந்த பிள்ளைகள் வந்து இந்த கோத்திரத்துல வரமாட்டாங்க வேற யோசேப்பு சொல்ற, இது யாக்கோபு சொல்றாங்க. யோசேப்பு வர வேண்டிய இடத்துல லேவிக்கு பதிலா நீங்கள் ரூபன் சிமியோன் என்ற கோத்திர பட்டியல படிச்சீங்கன்னா லாஸ்ட்ல என்ன முடியும், எப்ராயிம் மனாசேன் தான் முடியும். அதுல யோசேப்பு வரமாட்டார் அந்த பட்டியல்ல. காரணம் அவர் அங்க இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய துரோகம் இல்லையா அது. 22 வயசு ஒரு அண்ணன் தம்பிகளை பிரிச்சு தப்பு இல்லையா? எவ்வளவு பெரிய ஒரு அப்பா அம்மாவுக்கு போய் சொல்லி இதை மாதிரி பண்ணது துரோகம் இல்லையா? என்ன சொல்லியிருப்பாரு அவங்க பிள்ளைங்களை பார்த்து, டேய்
நீங்களாம் பிள்ளைங்களடா, என் பிள்ளைய பிரித்து இது மாதிரி செத்துட்டான்னு சொல்லிட்டு என்னடா இது மாதிரி பண்ணீங்க. ஆனால் நல்ல இடத்துல இருந்தால் கூட அருமையான யோசேப்பு என்ன சொல்கிறாரு? மன்னிக்கிறேன். அந்த மன்னிக்கிற குணம் இருக்கணும். இயேசு அவர்கள் இதை வலியுறுத்தி இந்த ஒரு வசனத்தை சொல்லியிருப்பாரு. பார்த்தீர்கள் என்றால் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நாம் வாசித்து நிறைவு செய்வோம். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் தான் சொல்றார், இயேசுவானவர் சொல்றார். இப்போ அதை பார்த்தீர்கள் என்றால் 22ஆம் வசனம், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். காரணம் இல்லாம கோபிச்சுக்காத சகோதரா. தன் சகோதரனை வீரன் என்று சொல்லுகிறேன், பல முட்டாளே, அறிவில்லாதவனே அப்படின்னு சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே, முட்டாள் பயலே அப்படின்னு சொல்றவன் இருநகரத்திற்கு ஏதுவாயிருப்பான். ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை என்று அங்கே நினைவு கூறுவாயாகில், அங்கே தான் பலிபீடத்தின் முன்னே உன் காணிக்கையை அழித்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனோடு என்னாவே ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. இதெல்லாம் யார் செய்ய போறாங்க? நான் சொன்னா செஞ்சிருவாங்களா? மன்னிக்க முடியுமா? ஆனா மன்னிக்கிறாரு. யார் மன்னிக்கிறாரு? இந்த யோசேப்பு மன்னிச்சிட்டாருங்க. அட்னு அடிச்சு பையனை அடிச்சு தெத்தி விட்டாங்க. 20 காசு வாங்கி தெத்தி விட்டாங்க. 22 வருஷத்துக்கு அப்புறம் தேவனா தான் உங்களை சந்திக்க வைக்கிறார். இப்போ மன்னிங்க, எங்களை என்ன பண்ணுங்க, மன்னிங்கோ மன்னிங்கோ மன்னிங்கோன்னு இந்த பிள்ளைங்க கெஞ்சுதுங்க. அவர் என்ன சொல்றாரு? மன்னிக்கிறேன். அவளை ஆதரித்து பராமரித்து வந்தார், அவங்கள நேசிச்சார், அவங்களுக்கு செய்தார். எங்க அப்பா போனவொடனே நம்மளை வந்து புடிச்சிட போறாங்கன்னு நினைக்கிறேன். சகோதரர்களே, இந்த சரித்திரம் ஒரு மன்னிப்பின் சரித்திரம். சும்மா வெத்து பிடிவாதம், வெத்து கவர்லாம் வச்சிருக்காதீங்க. யோசேப்பினுடைய கதையை நீங்க படிச்சு பாருங்க. அட்னு அடிச்சு வித்து போட்டவன 22 வருஷம் பத்து சந்திச்ச ஒரு ஆள் என்ன பண்றாரு? மன்னிச்சிட்டாரு. நீ ஏன் மன்னிக்க மாட்ட சகோதரா? முதல் உன்னை மன்னிச்சாரு, உன் பாவங்களை என்ன பண்றாரு? நான் யாரையும் மன்னிக்க மாட்டேன்றிய, உன் பாவங்களை எப்படி மன்னிப்பாருன்னு இயேசுநாதர் இன்னொருத்துல கேட்கிறாரு. அதற்கு சித்தமானால் இன்னொரு வாரம் நாம் இதனுடைய இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது, இதை நாம் படிப்போம். நாம் மன்னிக்கிற பிள்ளைகளாக, தேவனுடைய பிள்ளைகளாக, நாம் அந்த மாதிரி ஒரு நல்ல குணமுடையவர்களாக நாம் யோசேப்பை போல இருப்போம் என்று நான் சொல்லி இந்த அருமையான பிரசங்கத்தை நிறைவு செய்கிறேன். தேவன் உங்களோடு இருப்பாராக.